நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது இன்ட்ரடக்ஷன் அபவுட் சி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஃபஸ்ட்டு பாயிண்ட் பாருங்கள். சி இஸ் a general purpose language which is very closely associated with Unix, for which it was developed in Bell Laboratories. யூனிக்ஸ் லாங்குவேஜும் சி லாங்குவேஜும் சேமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சி லாங்குவேஜ் எங்கே டெவலப் பண்ணாங்கன்னா பெல் லெபார்ட்டரிஸில் டெவலப் பண்ணாங்க. நெக்ஸ்ட்டு, most of the programs of Unix are written and run with the help of C. most of the coding வந்து சியோட லாங்குவேஜ் சப்போர்ட்டோட தான் எக்ஸிக்யூட் பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. தேர்ட் பாயிண்ட் பாருங்கள். many of the important ideas of C stem are from BCBL by Martin Richard. most of சியோட ஐடியாஸ் வந்து யார் க்ரியேட் பண்ணாங்கன்னு பார்த்தா மார்டின் ரிச்சர்ட் என்றவர் தான் க்ரியேட் பண்ணார். In 1972, Dennis Richard at Bell Laboratories wrote C language, which causes a revolution in computing world. 1972 Bell Laboratories இந்த C programming language coding வந்து எழுதுனாங்க. அது யார் எழுதுனாங்கன்னா டென்னிஸ் ரிச்சர்ட் என்றவர் எழுதினார். இவர் எழுதுனதுக்கு அப்புறமே கோடிங் ஃபீல்டிலே வந்து ஒரு ரெவல்யூஷன் வந்து க்ரியேட் பண்ணார். இந்த சி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் எழுதுனதுக்கு அப்புறம் ப்ரோக்ராமர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ஈஸியாக ஒரு கோடிங் வந்து க்ரியேட் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, ஒய் நேம் சி வாஸ் கிவன் டு திஸ் லாங்குவேஜ். இந்த சி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜுக்கு எதுக்கு சி அப்படின்னு கொடுத்தாங்கன்றதை பார்ப்போம். மெனி ஆஃப் த ஐடியாஸ் ஆஃப் சி லாங்குவேஜ் வேர் டிரைவ்ட் அண்ட் டேக்கன் ஃப்ரம் பி லாங்குவேஜ். இந்த சி லாங்குவேஜ்ன்றது பி லாங்குவேஜ் தான் டிரைவ் பண்ணது அப்படின்னு சொல்கிறாங்க. சி லாங்குவேஜ் வர்றதுக்கு முன்னாடியே பி லாங்குவேஜ்ன்றது ஒன்று இருந்திருக்கு. அந்த லாங்குவேஜ் மூலியமாக தான் வந்து இந்த சி லாங்குவேஜ் டிரைவ் பண்ணாங்க. BCBL அண்ட் CBL ஆர் ப்ரீவியஸ் வெர்ஷன் ஆஃப் பி லாங்குவேஜ். இந்த BCBL அண்ட் CBLோட ஷார்ட் ஃபார்ம் தான் பி லாங்குவேஜ்ன்றது சொல்கிறாங்க. ஹேஸ் மெனி ஃபியூச்சர்ஸ் கேம் ஃப்ரம் பி, இட் வாஸ் நேம்ட் ஆஸ் சி. எல்லா ஃபியூச்சர்ஸுமே வந்து பியிலேருந்து தான் டிரைவ் பண்ணது. ஸோ இட் வந்து சி லாங்குவேஜ்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு ABCன்னு சொல்கிறாங்களா, அதான் ஆர்டர் வைஸு, பிக்கு அப்புறம் சி. ஸோ இதனால பி லாங்குவேஜ்னு சொல்கிறாங்க. அதில் நெக்ஸ்ட்டு சிவை பற்றி பார்க்க போகிறோம். சி லாங்குவேஜ்ன்றது எப்படி இருக்குன்னா ஒரு ஸ்ட்ரக்சர்டு ஃபார்மில் இருக்கும். அந்த ப்ரோக்ராம் கோடிங் நீங்கள் ஃபுல்லாக முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரக்சர் ஃபார்மில் ஒரு பிரேசஸ் ஓப்பன் பண்ணியிருந்தாங்கன்னா கீழே க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க. ஒரு ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த ஃபங்க்ஷன் வந்து க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க. அதுதான் சொல்கிறாங்க சி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ஸ்ட்ரக்சர்டு அண்டு டிசிப்ளின்ட் அப்ரோச் டு ப்ரோக்ராம் டிசைன். அதில் பாயிண்ட் வைஸ் கொடுத்துருக்காங்க. அதை பாருங்கள். சி இஸ் எ ஸ்ட்ரக்சர்டு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். C supports functions that enables easy maintainable of code by breaking large file into smaller modules. இப்போ பெரிய ப்ரோக்ராம் நீங்கள் அடிக்கிறீங்கன்னா ஒரு ஃபங்க்ஷனுக்கும் ஒரு ஓப்பன் அண்டு க்ளோஸ் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும். அது நம்ம ஈஸியாக வந்து ஒரு கம்பைல் பண்ணும்போது எரர் இருந்துச்சுன்னா கண்டுபிடிச்சிடலாம். நெக்ஸ்ட்டு, கமாண்ட்ஸ் இன் சி ப்ரொவைட்ஸ் ஈஸி ரீடபிலிட்டி. இந்த ப்ரோக்ராம் வந்து நம்ம கமாண்ட் பண்ணுறோம்ல, இப்போ ஃபங்க்ஷன்ஸ் கொடுக்குறோம், ஒரு கோடிங் எழுதுகிறோன்னா நம்ம ஹியூமனுக்கு ரீட் பண்ணுற புரிகிற லாங்குவேஜில் இருக்கும். அதுதான் கமாண்ட்ஸ் இன் சி ப்ரொவைட்ஸ் ஈஸி ரீடபிலிட்டி. நெக்ஸ்ட்டு, சி இஸ் எ பவர்ஃபுல் லாங்குவேஜ். சி ப்ரோக்ராம் பில்ட்ஸ் ஃப்ரம் வேரியபிள் அண்ட் டைப் டிக்ளரேஷன், ஃபங்க்ஷன்ஸ், ஸ்டேட்மெண்ட்ஸ், எக்ஸ்ப்ரெஷன்ஸ். ஒரு கோடிங் நம்ம எழுதுகிறோன்னா அந்த கோடிங்குள்ளே வேரியபிள்ஸ் இருக்கும், டைப்ஸ் ஆஃப் டிக்ளரேஷன்ஸ் இருக்கும், ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும், ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கும் அண்ட் எக்ஸ்பிரஷன்ஸ் இருக்கும். இது நாலுமே இருந்தால் ஒரு சி ப்ரோக்ராமிங் கோடிங் நம்ம எழுதிடலாம். இந்த டயக்ராமை பாருங்கள். ஒரு சி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் என்னென்ன நம்ம ஃபங்க்ஷன்ஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும், ஆப்ரேட்டர்ஸ் இருக்கும், எக்ஸ்பிரஷன்ஸ் இருக்கும், ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கும், ஃப்ளோ சார்ட்ஸ், வேரியபிள்ஸ், அவுட்புட் அண்ட் சி கம்பைலர்ஸ். இது எல்லாமே இருந்தால் தான் ஒரு சி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை நம்ம எக்ஸிக்யூட் பண்ண முடியும். இதை எல்லாத்தையும் நம்ம தனித்தனியாக பார்க்கலாம். ஒரு சி ப்ரோக்ராம் வந்து நம்ம எழுதுறதுக்கு முன்னாடி அந்த சி ப்ரோக்ராமிங்கில் என்னென்ன இருக்கும் அப்படின்றத ஒரு பேசிக் நாலேஜில் தான் போக முடியும். ஸ்ட்ரைட்டாக நம்ம போக முடியாது. அந்த சி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு கேரக்டர் செட்ஸ் இருக்கும்,
சி கீவேர்ட்ஸ் இருக்கும், த ஜென்ரல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் சி ப்ரோக்ராமிங் இருக்கும், ஹவு டு எண்ட் எ ஸ்டேட்மெண்ட் இருக்கும், நெக்ஸ்ட்டு ஃப்ரீ ஃபார்மேட் லாங்குவேஜ் இருக்கும், நெக்ஸ்ட்டு ஹெட்டர் ஃபைல்ஸ் அண்டு லைப்ரரி ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும். இந்த காம்பினேஷன் ஆஃப் இந்த செட்டு இருந்தால் மட்டும்தான் ஒரு சி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ஃபுல்ஃபில் ஆகும். நம்ம ஃபஸ்ட்டு கேரக்டர் செட்டு பார்ப்போம். C does not use every character set and key found on modern computers. The only characters that C language uses for its program or follows. The C programming language வந்து எல்லா கேரக்டர்ஸும் ரீட் பண்ணிவிடும் அப்படின்னு சொல்ல முடியாது. இங்கே லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன் பாரு, அந்த கேரக்டர்ஸ் மட்டும் தான் C வந்து அக்செப்ட் பண்ணிக்கும். ஆல்ஃபபெட்டிக்கல் வந்து A to Z இருக்கும், ஸ்மால் லெட்டர்ஸில் A to Z இருக்கும், 0 to 9 அக்செப்ட் பண்ணிக்கும். இந்த ஃபங்க்ஷன்ஸ்க்கு இருக்கிற ஆஷு, பர்சன்டேஜ் அண்ட் இதெல்லாம்ல இந்த சிம்பிள்ஸ்லாம் வந்து சி அக்செப்ட் பண்ணிக்கும், ஸ்பேஸ் போர் அக்செப்ட் பண்ணிக்கும், டாலர் சிம்பிள் அக்செப்ட் பண்ணிக்கும், நெக்ஸ்ட்டு ப்ளஸ்ஸு மைனஸ் டிவிஷன் அதெல்லாம் வந்து இந்த சி ப்ரோக்ராமிங்ஸ் அக்செப்ட் பண்ணிக்கும். இந்த பாயிண்ட் அவுட் பண்ணிக்கிறது மட்டும்தான் சி வந்து அக்செப்ட் பண்ணிக்கும். இதை தான் வந்து சி கேரக்டர் செட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது த கீவேர்ட்ஸு. Keywords are words that have special meaning to the C compiler. Their meaning cannot be changed at any instance. Serve as basic building blocks for program statements. All keywords are written in only lowercase. இந்த சி ப்ரோக்ராமிங்கில் வந்து கம்பைல் பண்ணுறதுக்கு கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. இந்த கீவேர்ட்ஸ் வந்து நம்ம யூஸரால் எதுவுமே சேஞ்ச் பண்ண முடியாது, அது ப்ரீ டிஃபைன் பண்ணி வச்சுருப்பாங்க. இந்த கீவேர்ட்ஸ் எல்லாமே லோவர் கேஸில் மட்டும்தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் சி ப்ரோக்ராமிங். ஒரு சி ப்ரோக்ராமிங் ஸ்ட்ரக்சர் வந்து பேசிக்காக எப்படி இருக்கும் பாருங்கள், டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு ஹெட்டர் ஃபைல்ஸ் இருக்கும், நெக்ஸ்ட்டு என்ட்ரி பாயிண்ட் ஆஃப் ப்ரோக்ராம் இருக்கும், நெக்ஸ்ட்டு இண்டிகேட்ஸ் ஸ்டார்டிங் ஆஃப் ப்ரோக்ராம். இந்த ஹெட்டர் ஃபைல்னால் ஹேஷ்டேக் இன்க்ளூட் studio.h இருக்குல்ல, அது வந்து ஹெட்டர் ஃபைல்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த வாய்ட்மென் எல்லா ப்ரோக்ராமுக்கும் யூஸ் பண்ணுவாங்க, அதுதான் வந்து என்ட்ரி பாயிண்ட் ஆஃப் ப்ரோக்ராம். அந்த வாய்ட்மென் போட்டால் மட்டும் தான் நீங்கள் ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு அதை எடுத்துக்கும். நெக்ஸ்ட்டு ஒரு ஃபங்க்ஷன் நீங்கள் கொடுக்குறீங்கன்னா இந்த ஓப்பன் பேசிஸ் அந்த ஓப்பன் பண்ணிவிட்டு தான் நெக்ஸ்ட்டு நீங்கள் ஃபங்க்ஷன் கொடுக்கணும். இந்த ஃபங்க்ஷன் கொடுத்து முடிச்சது கீழே வந்து அந்த ஓப்பன் பேசிஸை க்ளோஸ் பண்ணணும். அப்போ தான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ண ஃபங்க்ஷன் வந்து கீழே க்ளோஸ் ஆகுது, அதை அக்செப்ட் பண்ணிக்கும். நம்ம நெக்ஸ்ட் அதை ப்ரீஃபாக பார்க்கலாம். Header files. The files that are specified in the include section is called as header file. நம்ம ஒரு ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஹேஷ்டேக் இன்க்ளூட்னு போட்டு அந்த ப்ரெசஸ்க்குள்ளே ஒரு ஃபங்க்ஷன்ஸை கால் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் studio.h conio.h இருக்குல்ல, அது நம்ம இன்க்ளூட் பண்ணுறதால இது ஹெட்டர் ஃபைல்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஒரு ஃபங்க்ஷனுக்குமே வந்து ஒரு ப்ரீ டிஃபைன்டாக ஒரு ஃபங்க்ஷன் எழுதியிருப்பாங்க. அது